கூட்டணியில் சேர வேண்டும் என்று சி.வி. சண்முகம் வீட்டு வாசலில் நின்றோமா என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என்றும் தெரிவித்தார். சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு சார், என்ன சொல்றீங்க? கூட்டணி சேரக்கூடாது, சேர்க்கக்கூடாது. யாரு? சி.வி. சண்முகம். யாரு போய் அவர் வீட்டு வாசல் நிற்கிறது? இப்ப கூட்டணி சேர முடியும்? விஜய் அவர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கும் போது நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பதாக ஒரு பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் தேவையில்லாத கட்டுப்பாடுகள், தேவையில்லாத அவர் பேச்சு எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுது, அதை மறுக்க முடியாது. ஓட்டுகளாக மாறுமா சார்? அது தேர்தல் நடந்து பதிவான வாக்குகளை எண்ணித்தான் சொல்ல முடியும். தாவேக தலைவர் விஜய் திமுக எதிர்ப்பை பேசவில்லை, திமுக வெறுப்பை தான் அரசியலாக பேசுகிறார். அவரது வெறுப்பு அரசியல் மக்களிடம் எடுபடாது என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் தான் என்ன செய்ய போகிறோம், தான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார். வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் பெரிதும் எடுபடாது. இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக்கொள்கிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே ஆனால் அப்போதே அது வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி வெளிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை.